ஜெசிகா நல்லா தானே இருந்தேன், என்னாச்சு? அங்க பாரு நிலா. ஏன் என்னாச்சு? பாக்கியா ஏதாவது சீன் போடுறாளா? இல்ல இல்ல, என்னன்னு பாரு. இரு நீமா பாரு அங்க. அட பொறுமையா இரு, இந்த பாக்குறேன். இது என்னடா அதிசயமா இருக்கு. சொன்னல பாத்தியா, நம்ம பாக்கியாவா இது? அவளே தான். ஆனா இவ இப்படி பண்ண மாட்டாளே. சரி, ஷாக்க கோர எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம ஷாக் ஆகிட்டோன்னு வெளில காமிச்சிக்க வேண்டாம் ஜெசி. வாய மூடு ஜெசி, யாரும் பார்க்கலல்ல. ஐ திங்க் ஸோ. சரி சரி, இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். சரி அதை தள்ளு. இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே, இது என்ன புதுசாக இருக்கு? நானும் அதான் பார்த்தேன், நீ வாய மூடுன்னு சொல்லிட்ட. ஏ ஸ்ரீநிதி அங்கே பாரேன். பார்த்தேன் பாக்கி ஏதோ புதுசாக பண்ணியிருக்கா. ஆமாண்டி, பாத்தியா என்ன ஒரு அற்புதம். ஆமாம், நீ காலையிலேருந்தே நிறைய புதுசாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. கவனிச்சியா நீ அதை? ஃபஸ்ட்டு பீரியடு மெயினாக மேம் நோட்ஸ் கட்டு வாங்கினது, செகண்ட் பீரியடில் வந்து டெஸ்ட் கேன்சல் ஆகிட்டு அசைன்மெண்ட் கொடுத்து இப்போ பாரு பாக்கியாவோட பிஹேவியர் மாறி இருக்கிறது. மாறி இருக்கா இல்லை ஸ்டாஃபுக்கு சோப்பு போடுறாளான்னு தெரில. இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருன்னு சொன்னாங்கல்ல, அதனால பயம் வந்துச்சு போல பிள்ளைக்கு. இருக்கலாண்டி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் புது பிடி மாஸ்டர். இனிமேல் நான் தான் வந்துட்டு பிடி பீரியட் பார்க்க போகிறேன் உங்களுக்கு. உங்கள் சார் லாங் டேர்ம் லீவில் போயிருக்காருல்ல, அதனால இனி அதுக்கு வேலை ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. நான் உங்கள் சார் மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம், நல்லா ஜாலியாக விளையாடுங்க. அதனால தான் நான் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு பிள்ளைங்க விளையாடுவாங்கன்னு. ஓகேவா பசங்களா, போகலாமா கிரவுண்டுக்கு? ஏய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களா மேம், பதில் சொல்லுங்கள். பாக்கியா பண்ணதே உருப்படியான விஷயம் இது மட்டும்தான். எப்படிரா அதுவும் பிடி மேமை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்தா இவ? ஆமாம் ரம்யா, அதுதான் அதிசயமாக இருக்குது. எப்போதும் லைப்ரரி போகணும், அந்த கெமிஸ்ட்ரி மேமை ஃபிசிக்ஸ் மேமை கூட்டிகிட்டு வரதால தான் மும்முரமாக இருப்பா. இந்த தடவை என்ன பிடி மேமை கூட்டிகிட்டு வந்திருக்கா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுவும் பார்த்துக்க. ஆமாண்டி. சரி கேட்குறாங்களா, ஆமாம் சொல்லிடலாம். 10 நிமிஷம் முன்னாடி வேறு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தை ஓப்பி அடிச்சிட போகிறாங்க. வா பதில் சொல்லலாம் வா. சரிடி. ஓகே தான் மேம். ஓகே மேம். மேம் நானா பிரின்சிபல் சார் உங்கள்ட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னார். இரு பொறுமையா நீ வெயிட் பண்ணு, அவங்களாம் போட்டோம். பாக்கியா நீ போகும்போதே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிரு. யார் என்ன விளையாடுறாங்கன்னு கேட்டுக்க. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிடாத. என்ன எடுத்துகிட்டு போகிற பொருள் எல்லாம் ஜாக்கிரதை. எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கரெக்டாக திருப்பி கொண்டாந்து வச்சிடணும். ஏதாவது காணாமல் போச்சுன்னா வச்சுக்க உடனே தான் நான் கேட்பேன். புரிஞ்சதா பாக்கியா? ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன விளையாடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வருவேன். பசங்களா மொல்ல போகணும், என்ன யாரையும் முன்னாடி பின்னாடி தள்ளக்கூடாது. ஸ்டெப்ஸில் போகும்போது பார்த்து போங்க. கிரவுண்டுக்கு போனோடனே பாக்கியா எனக்கு ஒன்ஸ் வந்துட்டு மெசேஜ் போட்டுறேன்னு. ஓகே மேம். ஓகேன்னு சொல்கிற தப்பு தான் நடந்துச்சுன்னா பார்த்துக்குவேன், அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு கிரவுண்டை 100 தடவை சுற்றுற மாதிரி ஆயிரும், ஞாபகம் வச்சுக்க. ஐயோ மேம் என்ன சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன் பாக்கியா, சும்மா தான் சொன்னேன். ஓகே மேம். சரி எல்லாரையும் கூட்டிட்டு போறியா மதுவா? ஓகே மேம். முதல்ல அவங்க என்னென்ன விளையாடுறாங்கன்னு அதை சொல்லட்டும். நான் வந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே இப்போ எடுத்துட்டு அப்படியே அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் மேம். சரிம்மா சரி. எனக்கு ஷட்டில் பேட் வேணும். பாக்கியா நம்ம தானே ஷட்டில் விளையாடுறதா சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு எடுத்துட்டு வா. அஸ்வினி நான் தானே முதல்ல கேட்டேன், நான் தான் விளையாடுவேன். நிரா தானே ஃபஸ்ட்டு கேட்டா, அப்புறம் என்ன திருப்பி அதே கேட்குற? அப்படி தான் கேட்பேன். கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பார்த்துக்க. நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன். நானும் விளையாடுவேன், நானும் ஷட்டில் தான் நீ விளையாடுவேன். ரெப்போட ஃப்ரெண்டுன்னா என்ன நீ வச்சுதான் சட்டமா? அதெல்லாம் முடியாது மேம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன பிடிச்சதோ அதை விளையாட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு போய் பிடிச்சது விளையாட சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சது ஷட்டில், அதான் விளையாட போகிறேன். 2 பேரும் இப்படி வந்துட்டு என் சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க. காக்கு ஒன்று தான் இருக்குது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் விளையாடுவோம். இல்லை இன்னைக்கு நான் தான். இல்லை நாங்கள் தான். ஒழுங்கு மரியாதையே கொடுத்துருங்க, அடம் பிடிக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன மிரட்டுற? அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது, கொடுத்து தான் ஆகணும். உனக்கு தான் விளையாடவே தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு வேறு ஏதாவது விளையாடிக்க? முடியாது. என்ன பாக்கியா இதெல்லாம்? அவங்க பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னது இதெல்லாம் வந்து நல்ல பிஹேவியர் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு போடுவாங்களா? இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் வந்து கூட்டிட்டு போக மாட்டேன். உங்களுக்கு நான் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நான் கூட்டிட்டு போனா இது என்ன பிஹேவியர்? இது போடலாமா? என்ன நீ கேட்க மாட்டேன்? என்ன நீ தப்பு? நான் இந்த என்னன்னு கேட்குறேன் மேம், நீங்கள் பொறுமையாக இருங்க. என்ன பார்க்குறேன் மேம்? அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மேம். நான் வந்து பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி என்னன்னு கேட்குறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது மேம், சாரி. எல்லாரையும் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவா இல்லை அதுவும் இல்லையா? மேம் நான் சரியாக பண்ணிடுவேன் மேம், கத்தாதீங்க. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நீ சொல்லக்கூடாது பாக்கியா.
10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் ஆயிடுது. சொல்லு பாக்கியா. அப்படி இல்லை மேம். ஏன் மேம் இப்போ சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க? இருங்க போங்க, நான் அந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். என்னவோ சே, எல்லாரும் சொன்ன மாதிரி இது கிளாஸா? மேம் இது கிளாஸ் தான் மேம். என்ன பாக்கியா நக்கலா? அப்படிலாம் இல்லை மேம். நீங்கள் போங்க, நீங்கள் வந்துட்டு போங்க, நான் வந்து பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். போங்க. சரி. அஸ்வினி கையில் மாட்டேன்னு வச்சுக்கோங்க, நசுக்கி வேண்டி. என்ன முணுமுணுக்கிற பாக்கியா? ஒன்றும் இல்லை மேம். ஐயோ, இப்படி பேசி பேசியே டைம் ஆயிடுச்சு. நான் வந்தது முன்னாடி வந்ததுக்குள்ளதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா வேகமா வந்துட்டு கிரவுண்டுக்கு போங்க. போங்க முதல்ல எல்லாரும். சண்டை போடுறாங்களா? சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரமாக கிரவுண்டுக்கு வாங்க. அஸ்வினி நீ முதல்ல வா, அவங்க விளையாடிட்டு போட்டோம். நீ வந்து பேசாம வா, நம்ம வேற ஏதாவது விளையாடலாம். குட் கேர்ள். சரிப்பா, நீ எல்லாரையும் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போ. வியானுக்கு வந்துட்டு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு மட்டும் நான் வந்து மெடிக்கல் அவனை கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஓகே மேம். அட சிரிச்சுட்டே போமா. கேம்ஸ் பீரியட்ல யாராவது இப்படி உருன்னு இருப்பாங்களா? சிரிச்சுட்டே போ பாப்போம். ஓகே மேம், நான் போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்கண்ணே. ஓகே மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க வேமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ள எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்கள் போயிட்டு இருங்க எல்லாரும். சண்டை போடாம விளையாடணும், சரிங்களா பசங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஏமா நீ மட்டும் உருன்னு சொல்ற? சிரிச்சுட்டே சொல்லு பாப்போம். அஸ்வினி சிரிச்சுட்டு தான் கொஞ்சம் சொல்லேன். ஓகே மேம், நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா சிரிக்கிறேன் பாருங்க. அப்பாடா. குட் கேர்ள். சரி பசங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் கிரவுண்டுக்கு பாப்போம். வியன் நீ மட்டும் இங்க வெயிட் பண்ணுப்பா.